இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். நமது வழியில் இசையில் உள்ள இனிமை பற்றிய தேடலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராகம் பற்றி அதன் இனிமை பற்றி பார்த்து வருகின்றோம். வெவ்வேறு தலைப்புகளில் வைத்து பார்த்தோம். எது எப்படி இருப்பினும் இனிமை என்பதனை உண்மையிலேயே தாங்கியுள்ள ராகங்களை தான் எடுத்துக்கலாம். எல்லா ராகங்களையும் நாம் பார்க்கவில்லை. அவ்வகையில் இன்று நாம் பார்க்கும் ஒரு இனிமை தேசபக்தி அளவிற்கு மனதை கொண்டு சேர்த்து, அதாவது ஆழ்நிலைக்கு தேசத்தின் பெருமை பற்றி, இந்திய தேசத்தின் பெருமை பற்றி எண்ணுவதற்கு பக்தி பாடல் வழியில் ஒரு இனிமையை நாம் அறிந்து, அந்த இனிமை வேறு எங்கெங்கு நம்மால் அறிய முடியும் என்ற ஒரு தேடலை வைக்கும்போது பக்தி பாடலாக வந்த அந்த இனிமை வெவ்வேறு திரைப்படங்களிலும் பின்பற்றப்பட்டிருப்பது நமக்கு தெரிய வருகிறது. இவ்வாறாக உதாரணமாக நீங்கள் தேசிய கீதம் என்பது ஜனகணமன என்று சங்கராபரணம் ராகத்தில் அமைந்திருப்பதை நம் முந்தைய வீடியோக்களில் ஒரு முறை விவரித்திருந்தோம். இவ்வாறு மற்றொரு தேச பக்தி பாடல் வந்தே மாதரம் என்பதனை தாங்கள் கேட்டு இன்புற்றிருப்பீர்கள். அந்த பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்பவரால் எழுதப்பட்டு இசையமைக்கப்பட்டு சிறிய பாடல் தான், மிக விரிவாக செல்லாது. அந்த பாடல் ஒலிக்கும் நேரத்தில் நமது கண் மூடிக்கொண்டு நமது தேசத்தை எண்ணும்போது அந்த இனிமை எங்கோ நம்மளை இழுத்துச் செல்வதை நாம் அறிய முடிகிறது. அது என்ன பாடல் என்று நாம் அறிய வேண்டும். இவ்வாறாக வெவ்வேறு ராகங்களில் அமைந்த பாடல்கள் வெவ்வேறு விதமான சிந்தனைகளை நமக்கு தருகிறது என்பதனை நாம் அறிய முடிகிறது. விவரித்து கொண்டு செல்வது என்பது பெரும்பாலும் அதிகமாக விரும்பப்படுவதில்லை. ஆகவே நேரடியாக நாம் அந்த இனிமையை கண்டறிவதில் மனம் செலுத்துவோம். இவ்வாறாக இந்த இனிமையை தரக்கூடிய அந்த பாடல் வந்தே மாதரம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுபலாம் சுகலாம் மலயஜ சீதலாம் சஸ்யஷாமலாம் மாதரம் வந்தே மாதரம் என்று இந்த பாடல் நாம் ஒலிப்பதை கேட்டுள்ளோம். மிக இனிமையான ஒரு தனித்துவமான இனிமையை அது கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம். இந்த இனிமை இதனை எவ்வாறு இசைத்து பார்ப்போம் எனில், இந்த இனிமையை தருவதற்கான ஸ்வரங்கள் என்று பார்க்கும்போது சரி ம ப நி ச சனி த ப ம க ரி ச என்று ஆரோகணத்தில் 5 ஸ்வரங்களையும் அவரோகணத்தில் அனைத்து ஸ்வரங்களையும் உள்ளடக்கிய அரிகாபோஜினியில் வரக்கூடிய ஒரு ராகமாக இதனை நாம் அறிய முடிகின்றது. இதற்கு தேஷ் பாருங்கள், தேசபக்தி என்ற ஒரு அளவில் வைத்து இந்த ராகத்திற்கான பெயரை தேஷ் என்ற பெயரை வழங்கியுள்ளார்கள். இந்த தேஷ் என்ற ராகத்தில் வந்த பாடலை முதலில் வந்தே மாதரம் பற்றி இசைத்து பார்த்து அதே சாயலில் வேறு என்ன திரைப்பட பாடல்கள் உள்ளன என்பதனை பற்றி நாம் தேட ஆரம்பிப்போம். தற்பொழுது நாம் கீபோர்டுக்கு சென்று இந்த பாடலை முதலில் இசைத்து பார்ப்போம். அதன் இனிமையை தொட்டு வரக்கூடிய திரைப்பட பாடல்கள் என்ன என்பதை பற்றி தொடர்வோம். அன்பர்களே, இவ்வாறு நமது வழியில் நமது தேடலில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். ஆகவே இணைந்திருக்க அன்புடன் வேண்டுகின்றேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வினை என்பது இருவருக்கும் இடையில் இல்லாத போது இந்த ஒரு தேடல் பயனற்றதோ என்று எண்ணும் அளவிற்கு செல்கிறது. ஆகவே இது தொடர்பான கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோமெனில் ஒரு இன்பத்தை காணலாம். ஆகவே தற்பொழுது நாம் இந்த கீபோர்டில் இந்த பாடலை இசைத்து பார்த்து அது தொடர்பான சினிமா பாடல்கள் என்ன உள்ளன என்பதை பற்றி நாம் தேடி பார்ப்போம். கீபோர்டுக்குள் செல்வோம். இந்த பாடல் ஒரு கட்டை சுருதியில் அனைத்து பாடல்களையும் நாம் இசைத்து பார்ப்போம். அப்பொழுது நமக்கு எளிமையாக இந்த ஸ்வரங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். நாம் பின்பற்றக்கூடிய முறையை தாங்கள் பார்க்கக்கூடும். சற்று பிரதிபலித்து பார்த்தால், அந்த ஜூம் பண்ணி பார்த்தா இந்த ஸ்வரங்கள் என்னென்பது பற்றி நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். ஆகவே தற்பொழுது இந்த வந்தே மாதரம் பாடலை இசைத்து பார்ப்போம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுபராம் சுகலாம் மரகத சீதலாம் சந்த சாமலா மாதரம் வந்தே மாதரம்.
பாருங்கள் எவ்வளவு இனிமையாக உள்ளது. இந்த இனிமை வேறு எங்கு உள்ளது என்று தேடி பார்க்கும்போது ஒரு சில பாடல்களை நாம் இதே வழியில் அமைந்திருப்பதை அறிய முடியும். உதாரணமாக கை கொடுத்த தெய்வம் என்ற படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் சிந்து நதியின் மிசை நிலவினிலே. என்று இவ்வாறு செல்வதை நாம் எளிதாக கேட்டுள்ளோம். இதை பின்பற்ற தொடங்குகிறது. அதுபோலவே மேல்நாட்டு மருமகள் என்ற படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையில் ஒரு பாடல் வந்தது. முத்தமிழில் பாட வந்தேன் முருகையை வணங்கி நின்றேன் என்ற ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுபோல் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் எம்எல் வசந்தகுமாரி அம்மா பாடிய பாடல் சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே. இந்த ஓட்டத்தை அறிய முடிகிறது. அதுபோல் திருமணம் என்ற படத்தில் எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள் இசையில் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய ஒரு பாடல் கூட இதே அமைப்பில் உள்ளது. மங்கியதோர் நிலவினிலே கனவினது கண்டேன். இதுபோல் ஓரிரவு என்ற படத்தில் ஆர் சுதர்சனம் அவர்கள் இசையில் பி லீலா அம்மா பாடிய பாடல் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா.
நாடோடி என்ற படத்தில் விஸ்வநாத ராமூர்த்தி அவர்கள் இசையில் பி. சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரியம்மா ஆகியோர் பாடிய அன்றொரு நாள் இதே நிலவில் என்ற பாடல் இதே அடிப்படையை நான் அறிய முடிகிறது. இதுபோலவே மனிதன் மார்பிள்ளை என்ற படத்தில் கண்டசாலா அவர்களின் இசையில் சுசீலாம்மா பாடிய குறும்பினிலும் ஒரு எழில் தோன்றும் என்று கண்ணன் மீதான பாடல் திரைப்படத்தில் வந்த பக்தி பாடல். அந்த பாடலும் இந்த அடிப்படையை கொண்டிருப்பதை நாம் அறிய முடிகிறது. அடுத்து பாவை விளக்கு என்ற படத்தில் கே. வி. மகாதேவன் அவர்கள் இசையில் சுசீலாம்மா பாடிய பாடல் நான் உன்னை நினைக்காத நேரம் உண்டு என்ற பாடலை எடுத்து பார்ப்போம். அதுபோலவே மகாதேவி என்ற படத்தில் விஸ்வநாத ராமூர்த்தி அவர்கள் இசையில் டி.எம். சௌந்தரராஜன், எம்.எஸ். ராஜேஸ்வரி ஆகியோர் பாடிய சேவை செய்வதே ஆனந்தம் பதி சேவை செய்வதே ஆனந்தம் என்ற பாடல் இந்த அமைப்பை கொண்டிருப்பதை அறிய முடியும். அடுத்து தீர்த்தக்கரை நிலை என்ற படத்தில் ஒரு பாடல் விழியின் புது கவிதை படித்தேன் என்ற பாடல் சமீபத்தில் வந்த பாடல் இந்த ராகத்தை கொண்டிருப்பதை அறிய முடிகிறது. என்று ஓட்டத்தை நாம் பின்தொடர முடிகிறது. இது போலவே ஒரு முருகன் மீதான ஒரு பக்தி பாடல் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடியது உன்னையும் மறப்பதுண்டோ முருகா என்ற ஒரு பாடலையும் இந்த ராகத்தில் வைத்துள்ளார்கள். இவ்வாறாக நமக்கு தெரிந்த வகையிலான பாடல்கள் பின்பற்றுதலில் ஒரு லயம், ஒரு இனிமை அங்கு ஒரே மாதிரியாக சென்று சேர்வதை அறிய முடிகிறது. இவ்வகையில் நாம் பார்த்த இந்த ராகம் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தேஷ் என்ற ராகமாக வருகிறது. இது வடமொழியிலிருந்து கர்நாடக சங்கீதத்திற்கு வந்ததாக ஒரு கருத்து கூறுகிறார்கள். எது எப்படி இருப்பினும் இனிமை குறையாத அருமையான ராகமாக இது இருப்பதை நாம் அறிந்தோம். இங்கு இது பற்றிய விவரங்களை ஆரோகணம் அவரோகணம் பற்றி ஏற்கனவே கூறியுள்ளோம். ஆகவே இன்று நாம் பார்த்த இந்த ராகம் தேஷ் என்ற இனிமையான ராகம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனில் விடுபட்ட மீத பாடல்கள் தங்களின் கவனத்திற்கு வரும்போது அதனை தேஷ் ராக பாடலாக அறிந்து இன்புற வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.